வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர் நலச்சங்கம் ஐஎன்ஆர் பிடிஎம்ஏ திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் டிவிஎம்எஸ் ஸ்ரீனிவாச சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலையாரோட ஆசியுடன் உலகத்தில் இருக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு, ஒரு வீட்டில் அண்ணன் படுத்துட்டு இருக்காரு. அண்ணா அண்ணா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. ஏஞ்சி என்னப்பா அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, எதனா தொழிலுக்கு ஆரம்பிக்கிறது வேலையை பார்ப்போம் அப்படின்னு. தொழில் ஆரம்பிக்கிறது எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டேண்ணே. அட்வான்ஸுக்கு பிஸ்னஸுக்கு உண்டான செலவுக்கெல்லாம் சொல்லி எவ்வளோ பணம் ஆகணே, அந்த பணம்லாம் கொஞ்சம் தேவைப்படுதுண்ணே அப்படின்னு. அப்படியாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரெடி ஆகு, நீ தொழில் பண்ணி முன்னுக்கு வரத்துக்கு ரெடி ஆகு. என் தம்பி பெரிய ஆள் ஆகணும், அது மட்டும்தான் என்னுடைய ஒரே ஒரு லட்சியம். நீ நல்லபடியாக ஆகுப்பா, நீ ரெடி பண்ண, அண்ணன் எப்படின்னா பணம் ரெடி பண்ணுறேன். இல்லைண்ணா இவ்வளோ கஷ்டத்தில், அதான் அண்ணன் பார்த்துரு, நீ போப்பா. சரிண்ணா, ஓகேண்ணா. முதல்ல போய் கடைக்கு அட்வான்ஸ் கொடு, என்ன தொழில் பண்ணுறோமோ அதை கரெக்டாக என்னென்ன வேணுமென்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணு. அந்த தொழில் உன்னை என்றைக்கும் உயரத்தில் தூக்கி நிறுத்தும். நீ போ, நான் அண்ணனா உனக்கு எல்லா வேலையும் நான் செஞ்சு முடிக்கிறேன், நீ போ, பணம் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. தம்பி கிளம்பி போயிடுறாரு. பக்கத்தில் அவங்க அண்ணி வராங்க, அண்ணனுடைய மனைவி. ஏங்க என்ன விளையாடின்னு இருக்கிறீங்க? என்னவோ உங்கள் தம்பி கேட்ட உடனே கொட்டி கொட்டி கொடுத்துருவீங்களா நீங்கள்? உங்களுக்கு குழந்தை குட்டியெல்லாம் இல்லையா? அப்படியே வாழ்ந்துட முடியுமா எல்லாத்துக்கும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் பாருன்னு உங்கள் தம்பி வந்தோன்னா அதை நான் பணம் தந்துடுறேன், இதை பணம் தரேன், எங்கேருந்து பண்ணுவீங்க? இந்த பாருமா, அவன் என் தம்பி. எங்கள் அப்பா இல்லாத பொசிஷனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என் தம்பிக்கு எல்லாம் நான் தான். அவனுக்கு நான் செஞ்சு தான் ஆகணும். அதற்காக நான் செஞ்சு தான் ஆவேன் ஒரு சில விஷயங்களாம். உனக்கு எதுனா குறை வச்சேனா சொல்லு, என் பிள்ளைங்களுக்கு எதனா நான் குறை வைக்கிறேன்னா அதை மட்டும் சொல்லு. அவனுக்குன்னு யாரும் கிடையாது, நான் தான்மா செஞ்சாகணும். போம்மா, போய் உன் வேலை என்னவோ அதை பாரு. உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு, அதை நான் செய்கிறேன். உனக்கு எந்த குறையும் நான் வைக்கலாமா, உன் பிள்ளைங்களுக்கு நான் எந்த குறையும் வைக்கல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தம்பி, அவன் மட்டும்தாம்மா. போம்மா அப்படின்னா, நீங்கள் எப்போ சொன்னாலும் திருந்த போகிறது இல்லைங்க, நீ இப்படி தாங்க அப்படின்னோடனே, நீ போம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுறாங்க. ஒரு தம்பி கேட்டதெல்லாம் வைக்கிறாரு, கடைகள் ஆரம்பிக்குது, நல்லபடியாக வெற்றிகரமாக அந்த ஒரு தொழிலும் அவர் தம்பி பண்ண போகிறாரு. அண்ணன் கூட இந்த எல்லா சப்போர்ட்டும் பண்ணி ஒரு விஷயங்களும் ஒரு சப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு கட்டத்தில் தம்பிக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் தொழில் ஆரம்பிக்கிறாரு. அந்த தொழில் 2 பேரும் செய்கிற ஒரே தொழிலாக இருக்குது. வேணும்னு அந்த தொழிலை ஆரம்பித்து அவரை இவர் தம்பியை ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு அந்த ஆப்போசிட் கடைக்காரர் ஒரு வேலையும் செய்கிறாரு. தம்பிக்கு பயங்கர லாஸ் ஆகுது. அடி மேலே அடிப்பட்டோன்னே கடங்காரன் ஆகிறார் தம்பி. கடங்காரனாய் ஒன்றும் பண்ண முடியல. அண்ணா அப்படின்றார். என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் புரியலண்ணா எனக்கு, நீங்கள் கொடுத்த பணத்தையும் என்னால் சேமிக்க முடியல, அடி மேலே அடியாக இருக்குண்ணா, ஒன்றும் புரியலண்ணா, ரொம்ப குழப்பமாக இருக்குண்ணா. தைரியமாக இருப்பா, தைரியமாக இரு, நீ உன் தொழிலை நம்பு, உன் தொழிலை மட்டும் விட்டுறாத, தைரியமாக இரு. நீ எப்படி காலையில் போய் ஒழுங்காக கடை திறக்கிறியோ, எந்த நேரத்தில் உன் கடமையை சரி நீ பாட்டு செஞ்சுட்டே இரு, உனக்கு கடவுள் கண்டிப்பாக கண் திறப்பார், தைரியமாக இருப்பா அப்படின்னா. சரிண்ணா, நீங்கள் சொன்னால் சரிண்ணா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு கம்னு அண்ணன் கிளம்பி போயிடுறாரு. இப்போது எதிர்கடைக்காரு கடையை திறக்கிறது என்னவோ ஆடம்பர வாழ்க்கை என்னவோ அவரு வேறு மாதிரி வாழ்ந்துட்டுருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அந்த கடைக்காருக்கும் யாருக்கும் ஒரு பிரச்சனை எடுக்குது, அடிதடி தகராறு, பெரிய அளவு போய் அந்த இடத்துல கடையை மூடுறதுக்கு ஒன்று ஹவுஸ் ஓனர் கடையை மூட வைக்கிறார். கடையை மூடின உடனே பழையபடி அவருக்கு உண்டான கூட்டங்களை வர ஆரம்பிக்குது. அந்த இடத்துல நல்ல வியாபாரம் அவர் பழையபடி ஆகுது. மக்கள்லாம், தம்பி உன்னை பற்றி புரிஞ்சிக்காமல் நான் அவசரப்பட்டு வேற ஒரு கடைக்கு போயிட்டான், கோச்சி அதை பண்ணேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கம்மா, உங்களுக்கு தேவையான சூழ்நிலைகள் இருக்கும்போது நான் யாரையும் தத்ததில்லைண்ணே சரின்னு சொல்லிட்டு பழையபடி அந்த நம்பிக்கை என்றைக்கும் விடலை. இருக்கமா அண்ணன் கொடுத்த வாக்கு அவர் கரெக்டாக செயல்படுத்தி கரெக்டாக பண்ணார். நீ பழையபடி அவர் கடையில் நல்ல வியாபாரம் நடந்துச்சு. அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரி வியாபாரம் நல்லபடியாக நடக்குதுண்ணா இப்போ அப்படின்னா. அதுக்கு அண்ணன் சொல்கிறாரு, நீ எப்பயுமே உன்னோட வழியில் மட்டும் போ. உனக்காக யார் என்ன தீங்கை கொடுத்தாலும் அதை பற்றி யோசனை பண்ணிட்டு உன் வழியில் கண்டிப்பாக நீ போயிட்டே இரு. கண்டிப்பாக உனக்கு ஒரு நாள் ஜெயிச்சு பெரிய அளவு வெற்றி பெறுவேன். இன்றைக்கி உன்னை அந்த கடை எந்த அளவுக்கு நான் காப்பாற்றிருக்கேன்னு உனக்கே தெரியும். அதுக்கு காரணம் உன்னுடைய கடமை. நீ கரெக்டாக உன்னை தொழிலை கரெக்டாக பார்த்தா கரெக்டாக கடமை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் போகிறாரு. தம்பி நல்லபடியாக தொழில் நடக்குது. அண்ணனை தெய்வம் மதிக்கிறார். அண்ணன் சொல் மிக்க மந்திரமில்லை அப்படின்ற மாதிரி
ஒவ்வொரு குடும்பத்திலையும் அண்ணன் தம்பி கண்டிப்பாக இருப்போம். எல்லார் குடும்பத்திலையும் அண்ணன் தம்பி இருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு தாய் தகப்பனில் வந்து முதல் குழந்தைய அண்ணன் பிறப்பான். ஆண் குழந்தைய ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய வந்து எல்லாம் தாலாட்டி சீராட்டி எல்லாம் வளர்த்துட்டே இருக்கும்போது நேரத்தில் அடுத்ததாக இன்னொரு குழந்தை ரெடி ஆகும்போது ஒரு தம்பி பிறந்துருவான். இப்போ அண்ணனுடைய சூழ்நிலை என்னன்னா, எல்லாத்துலயும் அவன் நினைக்கிறது என்னவோ நம்ம எல்லாம் ஒதுக்குறாங்க, தம்பியே கவனிக்கிறாங்கன்ற ஒரு கான்செப்ட் கண்டிப்பா அந்த அண்ணனுக்கு இருக்கும். அந்த இது அன்னைக்கு வந்து குழந்தையில இருக்கும்போது தம்பி எல்லாரும் பார்த்துறாங்க, நம்மள யாரும் எதுவும் கவனிக்கல, அவன் மேல அக்கறை காட்டுறாங்கன்னு நினைச்சாங்க இல்லையா? அந்த குழந்தையில. அந்த கடமை அவங்க வளர்ந்து நிக்கும்போதும், அதே தம்பிக்கு இவர் செய்ய வேண்டிய ஒரு கடமைய உருவாக்கும். அண்ணனா இருந்து தம்பிக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாமே உருவாக்கி குடுப்பார் கடவுள். இதுதான் ஒரு அண்ணன். பொறந்த உடனே இன்னொரு தம்பியா பொறந்த உடனே குடிக்கிற தாய்ப்பால்ல இருந்து, அவன் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸில் இருந்து, மொத்தம் எல்லாமே தம்பிக்கு தான் போகும். அவன் போட்டுருக்க ட்ரெஸ்ஸு கூட சின்னதானவொன்னே உடனே அது தம்பிக்கு தான் போடுவாங்க. அவன் போடுற ஷூவாக இருந்தாலும் அது தம்பிக்கு தான் போகும். அவன் என்னெல்லாம் யூஸ் பண்ணானோ எல்லாம் அவன் தம்பி தான் யூஸ் பண்ணுவான். அண்ணங்காரனுடைய ஒரு ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லா செயல்பாடுகளையும், புட்டி பால்லேருந்து அவன் என்னென்ன குடிச்சாரோ எல்லாமே இப்போ தம்பி தான் யூஸ் பண்ணுவான். அன்னி காலகட்டத்திலேயே குழந்தையா இருக்கும்போதே தம்பியாக விட்டு கொடுக்க ஆரம்பிக்கிற ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா அந்த அண்ணன் தான். கோச்சுவாங்களே சின்ன குழந்தைங்கள, தம்பியை மட்டும் நீ பார்த்துடமா, என்னை பார்த்துக்க மாட்டேன்டாமா, அப்பயே விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க தம்பிங்களுக்கு. நிறைய குடும்பத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் எல்லாம். அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அப்பா இடத்த பூர்த்தி பண்ணுற ஒரே ஒரு ஆள்னா அண்ணன் மட்டும்தான். வேற யாரும் அந்த இடத்த பூர்த்தி பண்ணவே முடியாது. அந்த இடத்துல அப்பா என்ற ஒரே ஒரு ஸ்தானம் அண்ணனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த அண்ணன் மட்டும்தான் அப்பா அந்த ஸ்தானத்தில் இருப்பார். அப்பா அம்மா இல்லைன்னும் போது அந்த ஸ்தானம் அப்பா மட்டும்தான். அப்பா என்ற ஒரு ஸ்தானம் வந்து அண்ணனுக்கு மட்டும்தான். ஒரு தம்பிக்கு கல்யாணம் ஆகணும்னா கூட அந்த பாத பூஜைக்கு அண்ணங்காரன் தான் நிற்பார் அப்பா ஸ்தானத்தில். அதனால அண்ணன் வந்து ஒரு ஒரு அப்பாவுடைய பவர் அண்ணன். எல்லா குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு தம்பிக்காரன் எல்லாத்துலேயும் வந்து தைரியமாக காலை தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன, பின்னாடி அண்ணன் இருப்பான் பலமாக. அண்ணன் இருக்கான் ஏன் நம்மளுக்கு அப்படின்னு அந்த காலை தூக்கி விட்டுட்டு போயிட்டு இருப்பானுங்க. இன்னைக்கு எல்லா ஒரு தம்பிகளுடைய வாழ்க்கையும் அப்படி தான் ஓடிட்டுருக்கு. அண்ணன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான அப்பா மாதிரி. அதனால் எல்லா குடும்பங்களையும் பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு குடும்பங்களையும் பிரச்சனை இல்லாத குடும்பங்கள் இல்லை. அண்ணிகள் ஒரு சில அண்ணிகள் நல்லவங்களாக வருவாங்க, ஒரு சில அண்ணிகள் கொஞ்சம் ஏடாகூடமாக கோவக்காரங்களாக இருப்பாங்க. குடும்பத்தோடு ஒன்றி வாழ மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம அனுசரித்து வாழணும். நமக்காக எல்லாம் விட்டு கொடுத்தான் இல்லையா அண்ணன், நமக்காக விட்டு கொடுத்தான் இல்லையா அண்ணனுக்காக நம்ம வாழணும். அண்ணன் நம்மளுக்காக சொல்கிறாரு ரைட் ஓகே அப்படின்னு. பரவாயில்ல, எல்லா காலகட்டத்திலையும் அந்த அண்ணிமார்கள் அப்படியே வந்துட போகிறாங்க. ஒரு நாள் அவங்க திருந்த மாட்டாங்களா? எல்லா காலங்காலங்கள் எல்லாம் ஒரு பொறுமை என்பது வந்து அந்த கால நேரங்கள் மாற்றிட்டே வருவோம்னா இதுதான் வாழ்க்கை. அதனால் அண்ணன் வந்து என்றைக்குமே ஒரு பொக்கிஷம். அவர் வந்து தான் சாப்பிடும் போது கூட முதல்ல தம்பி சாப்பிட்டானா தான் கேட்பான். தான் புள்ள சாப்பிட்டானான்றது கூட அதிகமாக கேட்க மாட்டேன், தம்பி சாப்பிட்டானா இல்லையா அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்ட புலம்புவார் ஒரு அண்ணன். எல்லா குடும்பத்திலும் இன்றைக்கி அப்படி தான் நினைக்கும். தான் பொண்டாட்டிங்களுக்கு தெரியும் தான் புருஷன் வந்து அவன் தம்பி மேலே தான் உசுராக இருப்பான், அவன் தம்பியை தான் நல்லா பார்த்துக்குவான், நம்ம பிள்ளைங்களாம் அப்புறம் தான் அப்படின்னு. அது அப்படி கிடையாது. அது ஒரு அப்பா ஸ்தானம். தான் தம்பி வந்து புள்ள மாதிரி. அவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான் தெரியலையே, நம்ம அப்பா அம்மா இருந்தால் அவனை பார்த்துவாங்க, அந்த இடத்துல அவங்க இல்லையே, இன்றைக்கி நம்ம எல்லாமே நம்ம தானே அவனை இப்போ கல்யாணம் பண்ணி அவன் குழந்தை பெற்றுற வரையும் அவனை ஆளாக்கி ஒரு சூழ்நிலை உட்கார வைக்கிறேன். அவன் மனசு அந்த அள்ளுபாடு பட்டு தான் அந்த அண்ணங்கார ஒரு செயல்பாட்டில் கரெக்டாக செய்வார். அதனால் நம்ம அனைவரும் அண்ணன்ற ஒரு ஸ்தானத்தை என்றைக்குமே பெரிய ஒரு கோயிலாக நினச்சிங்க. அண்ணன் வந்து என்றைக்குமே அசராத ஒரு சொத்து. அந்த சொத்து மட்டும்தான் நம்மளை எங்கே போனாலும் வழிவிடும். இன்னாருடைய தம்பிடான்னு ஒரு பேர் கொடுப்போம். இன்னாருடைய தம்பி, இன்னாருடைய தம்பி அப்படின்ற ஒரு பேர் கொடுக்கும்போது அங்கே நம்மளுக்கு ஒரு மவுசு இருக்கும். அவங்கள வச்சு தான் நம்ம ஒரு படியாக முன்னுக்கு வருவோம் என்பதை நீங்கள் மனசில் வச்சிங்க. நம்ம எந்த ஒரு வேலை செய்யும் போதும் யாருப்பா நீ தெரியல, நான் இன்னாருடைய தம்பிங்க அப்படின்னு சொல்ல, ஓ அண்ணனுடைய தம்பியா, சரிப்பா எடுத்து போப்பா, பார்த்துறேங்க உன்னகிட்ட நான் பேசுகிறேன், இப்படி தான் பேர் வரும். அதனால் அண்ணன் என்பவர் தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து பூர்த்தி செய்கிற ஒரே ஒரு மனிதன் என்பதை புரிந்து கொண்டு அண்ணனை மதித்து என்றுமே வாழும் என சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.